அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோண்டா அப்படின்னு நிறுவனம் வந்து அவங்களோட 3 பைக்ஸை வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. அதை பத்தின சில தகவலை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஹோண்டா நிறுவனத்தோட பைக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா பலர் வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைலேஜ். ஹோண்டா பைக் வாங்கினா அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு கண்டிப்பா மைலேஜ் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பலருமே வந்து ஒரு நம்பிக்கையான விஷயமா எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில ஹோண்டா பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னாலும் வந்து இந்தியாவில வந்து அவங்க மெயினா வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் பைக்ஸ் தான். ஸ்போர்ட்ஸ் பைக் காட்டிலும் மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அவங்க இந்தியாவிலேயே வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா 3 மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்ஸை வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன பைக் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஹோண்டால வந்து ஹோண்டா சிடி 110 ட்ரீம் டிஎக்ஸ் அப்படின்ற ஒரு பைக்கும், இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா ட்ரீம் யுகா அப்படின்ற ஒரு பைக்கும், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா லிவோ அப்படின்ற 3 பைக்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்து என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி. அதாவது பாத்தீங்கன்னா இந்த 3 பைக்லயுமே வந்து சிபிஎஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சேஃப்டிக்காக கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர்த்து அவங்க வந்து மெக்கானிக்கலா வேற எந்த சேஞ்சஸுமே வந்து பண்ணல. ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா டைமென்ஷன் தவிர்த்து மிச்ச எல்லா விஷயமே வந்து இந்த 3 பைக்லயுமே வந்து சேமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வண்டியோட இன்ஜின் பொறுத்தவரை 150 சிசி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின். இதோட பிஹெச் மோட்டர் டார்க் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 8.31 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 9.09 என்எம் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் ரிலேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பரேட்டர் தான். வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதாவது வந்து 4 கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா 3 வண்டியிலுமே வந்து 18 இன்ச் அலாயில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஹோண்டா சிடி 110 ட்ரீம் டிஎக்ஸ் அப்படின்ற ஒரு பைக்லையும் ட்ரீம் யுகா அப்படின்ற ஒரு பைக்லையும் வந்து பாத்தீங்கன்னா 2 பைக்லையுமே வந்து 2 வீலையும் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஹோண்டா லிவோ அப்படின்ற ஒரு பைக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் வந்து டிஸ்க் பிரேக்கும் ரியர் வீல் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம் பிரேக் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷனலா வந்து ஒரு வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 வண்டியிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் லோடட் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெயில் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து ஆலஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க. டெயில் வந்து பாத்தீங்கன்னா பல்ப் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 3 பைக்லயுமே வந்து 90 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 பைக்லயுமே வந்து ஒரு 60 இருந்து 65 km/லிட்டர் வரையுமே வந்து நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சிபிஎஸ் இல்லாத வேரியண்டோட சிபிஎஸ் இருக்க வேரியண்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 இருந்து 600 வரையுமே வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மெக்ஷோரூம் பிரைஸ்க்கு. இதே வந்து ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டா சிடி 110 ட்ரீம் டிஎக்ஸ் அப்படின்ற சிபிஎஸ் வேரியன்ட் பைக்கோட விலை வந்து பாத்தீங்கன்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு வந்து 57,000 வந்து வண்டியோட விலை வந்து வருது. இதே வந்து ட்ரீம் யுகா அப்படின்ற பைக்கோட விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு வந்து 67,000 வரையும் கூட வண்டியோட விலை வந்து வருது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ஹோண்டா லிவோ அப்படின்ற பைக்கோட விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு வந்து 67,000 இருந்து 70,000 வரையும் கூட வண்டியோட விலை வந்து சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு வந்து வண்டியோட விலை வந்து வருது. உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் வந்து நம்ம தமிழ் தெரிஞ்சிருப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.